ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா, மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது, என்னென்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதாவது இந்த பழமொழிக்கு என்ன எடுத்துக்காட்டுனா, நம்ம ஒரு தேனை கூட அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னாவே அதுவும் ஒரு விதத்தில் நஞ்சு தான். அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோல் தான் மொபைல் நம்ம தேவைக்கு ஏதாவது படிப்பு யூஸ்க்கோ இல்லை வேலை யூஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கிட்டு, மீதி என்டர்டைன்மெண்ட்டு கொஞ்சளவு வச்சுக்கிட்டு மீதி நேரம்லாம் நம்ம அப்படியே இந்த செல்லை யூஸ் பண்ணுறது விட்டுட்டோம்னா நமக்கு நல்லது. அதுவே நம்ம அளவுக்கு மீறி என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக அதிலே தான் இது பண்ணோம்னா நமக்கு அதனாலேயே சில பாதிப்புகளில் ஏற்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் உடலில் உள்ள ஆற்றல் குறையும். அது எப்படி குறையும்னா, இப்போ நம்ம அடிக்கடி மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கண்ணில் இருந்து இழக்கக்கூடிய ஆற்றலே நிறைய ஆற்றல் இழப்போம். ஸோ அது மூலயமா ஆற்றல் இழப்பு ஏற்படும். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை ஏற்படும். இரவு நேரங்களில் நீங்கள் அதிகப்படியாக இந்த காமெடி இது மாதிரி மொபைல் பொதுவாக யூஸ் பண்ணுறீங்கனாவே அதில் உள்ள ஒரு ஒளி நம்மளை தூங்க விடாமல் பண்ணும். ஸோ அதனாலேயும் தூக்கமின்மை ஏற்படும். ஒற்றுமை உணர்வு இல்லாமல் போகுது. ஒற்றுமை உணர்வுனா, முன்னாடியெல்லாம் நம்ம யாராவது ஒரு பர்சனை மீட் பண்ணாலோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களை மீட் பண்ணாவோ என்ன பண்ணுவோன்னா, நம்ம எங்கேயோ வர சொல்லி அப்படி தான் மீட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் மூலமாகவே இங்கேருந்து எங்கே நம்ம வெளிநாட்டில் ஜப்பான் அது மாதிரி எங்கே இருந்தாலும் மொபைல் மூலமாகவே கான்டாக்ட் பண்ணி பேசுகிறதுனால அதாவது அந்த ஒற்றுமை உணர்வுங்கிறது குறையும். இப்போ நம்ம நேராக பார்த்து பேசும்போது ஒரு நாள் கூட அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுவோம். பட் ஆனால் மொபைலில் பேசும்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிகிட்டே விட்டுருவோம். அதனால் உறவுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை உணர்வுங்கிறது குறையும். உயிர் சக்தி குறையும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த மாதிரி மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் அவங்க உடலில் உள்ள உயிர் சக்திங்கிறது குறையும். பாடியில் உள்ள ஃபிட்னஸும் குறையும். அது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இப்போ கேம் விளாட்றதுன்னு மொபைல் மூலயமா விளாட்றாங்க. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அது மாதிரி. இப்போ இது செல்லு இல்லாத காலத்துலலாம் என்ன பண்ணால் கோலிகுண்டு, கிரிக்கெட்டு, கபடி இது மாதிரிலாம் விளாண்டோம். உடலும் மனமும் நல்லா ஃபிட்னஸாக இருந்துச்சு. அடுத்தது மன நிம்மதியின்மை ஏற்படும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் ஃபோனில் நம்ம ஒரு வேலைக்காக இருந்தாலும் சரி, ஒரு காமெடி வீடியோஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் என்ன காமிச்சிருக்காங்களோ, இப்போ சோகம்னா சோகம், அழுகை இது மாதிரி நிறைய இது வருது. ஸோ அதனாலேயே அதை நம்ம பார்க்க என்ன பண்ணேன்னா நம்மளும் அது மாதிரியே இருக்கும்னு நினச்சிக்கிறோம். ஸோ அந்த ஒரு திங்னாலே மன நிம்மதியின்மை ஏற்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள்லாம் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளத்திற்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ச்சியாக சப்போர்ட் கொடுங்க.